இது இரண்டாவது நுழைவு வாசல். இதில் சிற்பம்லாம் முதல்ல மட்டும் இருக்குது. இதுலேயும் அப்படி இருக்குது. இதுதான் ஏற்கனவே நான் பார்த்தேன். இதுதான் பலிபீடம். அதுக்கப்புறம் இது நந்தி இருக்குது. இது அப்படியே ஒரு இதெல்லாம் பழைய கோயில் தான், கோபுரம் தான். மரங்கள்லாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் கருங்கல் தான், செதுக்கி வச்சுருக்காங்க. துர்கை வச்சுருப்பாங்க. இது சரஸ்வதி. இதெல்லாம் பழைய கல் தான். இது மேலே வச்சுருக்காங்க. சிற்பங்கள்லாம் இருக்குது. இதுலேயும் சிற்பங்கள்லாம் இருக்குது. அதை கொண்டாந்து வச்சு கொஞ்சம் உயரம் பண்ணியிருக்காங்க. இது சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படியே வரிசலாக இருக்காங்க. இதுதான் பழமை. இந்த சாளரம் இருக்குது, விநாயகர் இருக்கார். இதெல்லாம் பழசு தான், ரொம்ப பழசு. 500 வருஷம் இருக்கும். இது பிரம்மாவா இல்லை சண்டிகேஸ்வரர்? சண்டிகேஸ்வரர். ஆமாம், இது நல்லா இருக்குது. இதெல்லாம் இது ஒரு சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி. தட்சிணாமூர்த்தி தான். ஆமாம், தட்சிணாமூர்த்தி தான். காலை மடக்கிட்டு உட்காந்துருப்பார். ஆமாம், தட்சிணாமூர்த்தி தான். நீங்கள் இதுலேருந்து வரேன்னு சொன்னீங்கள்ல? நாகப்பட்டினத்தில் எந்த இடம்? கருங்கண்ணி சொல்லுவாங்க, மேலப்படாகை கருங்கண்ணி. ஆமாம், இவர் மகாவிஷ்ணு. இந்த வேலைப்பாடுகள்லாம் ஒரு 500 வருஷம். இது பல்லவர்கள் காலத்தில், அதாவது முதல்ல வந்த பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள், அவர்கள் கட்டின கோயில் தான். அதனால தான் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் இந்த சன்னதிகள்லாம் அப்புறமா கட்டினது தான். ஆமாம். இதுதான் பிரம்மா. அந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் இது உள்ளே தான் இருப்பார். இதெல்லாம் பழசு. இதில் தான் சண்டிகேஸ்வரர் இருப்பார். சண்டிகேஸ்வரர் உள்ளே இருப்பார், தவக்கோலத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கல் தானே, நல்லாயிருக்கு. இதெல்லாம் நல்லாயிருக்கு. உள்ளே பார்க்கலாம். இந்த இதெல்லாம் பிற்காலத்தில் வச்ச சிலைகள் தான். ஆமாம். ஐயா, உங்கள் பேர் என்ன ஐயா? மனோகரா? அதான் நீங்கள் நாகப்பட்டினம் பக்கம்னு சொன்னீங்க இல்லையா? சரி. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். கோயில் திறந்தாங்க இந்த டயத்தில். ஆமாம். சரி, நான் இதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது பார்த்ததில். நல்லா பண்ணியிருக்காங்க. வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலில். ஓஹோ. பார்த்தேன், கூட இந்த பத்திரிகை கொடுத்தாங்க, வர முடியல. இப்போ டக்குனு பெரிய இது வச்சுருக்காங்க. சிவன் கோயிலாம் நிறையா இருக்குது இந்த பக்கம். அந்த லைனில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த லைனில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கணும். ஓ, அப்படியா? சரி. நல்லா இருக்குது. எல்லாம் சிறப்பாகவே இருக்குது. இது அந்த ராஜகோபுரம். இது உள்ளே ஒரு சன்னதி இருக்குது. அந்த இது இருக்குது, என்ன, நவக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. இதில் இதை மூடி வச்சுருக்காங்க. இதுதான் பைரவர், கால பைரவர். இது இருக்குது. உள்ள ஓப்பன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்துட்டு வரலாம். இதுதான் அங்கே இருக்கிறது. சிவன் இருக்கார் உள்ளே. அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் சிவன். இதோட முடிச்சல் தான் வீரட்டீஸ்வரர். பின்னாடி சிவன் பார்வதி பின்னாடியே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த வீரட்டீஸ்வரர். இது இது என்ன ஐயா? அது போயிட்டார். இது என்னன்னு தெரியல. இவர் என்ன சாமின்னு தெரியல எனக்கு. இது என்ன சாமின்னு தெரியல.
துவாரபாலகரா? சரி, 2 துவாரபாலகர். இங்கே ஒருத்தர் இருக்கார். ஆமாம், இங்கே ஒருத்தர் இருக்கார். ஆமாம் ஆமாம், துவாரபாலகர் 2 பேர். சரி சரி, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. சந்தோஷம்.